ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எங்கள் வீட்டில் தட்டக்காய் எப்படி வளர்ந்துருக்குன்னு. இந்த தட்டக்காய் செடி எல்லாமே நாங்கள் கோகோபீட்டில் தான் வளர்க்குறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் கோகோபீட்டில் வருமா அப்படின்னு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு 5 தொட்டி கோகோபீட்லேயும் கீழே மண் கலவையில் 2-3 செடி மட்டும் வச்சோம். ஆனால் கோகோபீட்டில் வச்சது ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துச்சு. மண்ணில் வளர்ந்தது கொஞ்சம் ஸ்லோ தான். இது வர்றதுக்குள்ளே அது மேலே போய் கொடியே பிடிச்சிருச்சு. பாருங்கள் காயெல்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக வளர்ந்துருக்குன்னு. மண்ணில் வச்சது காய் இன்னும் அவ்வளோ பெருசு வரல, இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. ஆனால் கோகோபீட்டில் முதலே காய் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், கோகோபீட்டில் நாங்கள் கோகோபீட் மண்புழு உரம் கொஞ்சம் பயோசைம் இதை மிக்ஸ் பண்ணி தான் வச்சோம். நல்லா செடி வளர்ந்து நல்லா காய்க்குது. நாங்கள் 15 நாளுக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி மண்புழு உரம் தான் கொடுக்குறோம். இதுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த WDCயில் அந்த காய்கறி கழிவெல்லாம் மிக்ஸ் பண்ண அந்த தண்ணியை தான் நாங்கள் 1:10 ரேஷியோவில் எப்படி வீக்லி ஒன்ஸ் அதுக்கு தண்ணியாக ஊற்றினோம், ஸ்ப்ரேயும் பண்ணோம். நாங்களே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு. பாருங்கள் கோகோபீட்டு இந்த தொட்டிக்கு நாங்கள் நிறைய ஓட்டை போட்டிருக்கோம். ஏன்னா கோகோபீட் ரொம்ப ஸ்பீடாக வளரும், ஒயிட் ரூட்ஸ் நிறைய வரணும், ஏரேஷன் வேணுங்கிறதுக்காக நாங்கள் நிறையா ஓட்டை போட்டிருக்கோம். பாருங்கள் மூடியை வச்சுருக்கோம். இனிமேல் அடுத்த வருஷம் நாடிப்பட்டத்தில் நிறைய செடியை கோகோபீட்டில் வளர்க்கலான் இருக்கோம். ஏன்னா அது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம் எப்படி வருது அப்படின்னு. ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. ஏன் கோகோபீட்டுனா வெயிட்லெஸ்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான். பாருங்கள், நாங்கள் திண்டு மேலே வச்சோம். அந்த திண்டு மேலே வச்சு அந்த கொடி பிடிச்சிட்டு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வேறு ஏதாவது தொட்டி வச்சோம்னா இதெல்லாம் பாருங்கள், காய்கறி அந்த இதில் வச்சு கிரேட்டில் வச்சுருக்கோம். எவ்வளோ பெருசாக அது மண்ணை போட்டு அது அவ்வளோ வெயிட்டு, அதை தூக்கி அது மேலே வச்சு வளர்க்குறோம் நாங்கள். இது கோகோபீட்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. நீங்களும் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் காய் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.